தென்னிந்தியாவின் ஒரே சித்திரகுப்தர் கோயில். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள சித்திரகுப்தர் திருக்கோயில் தென்னிந்தியாவிலேயே இவருக்காக அமைந்த ஒரே தனி கோயிலாகும். யமதர்மனின் உதவியாளராக பாவ புண்ணியங்களை கணக்கெழுதும் இவரை வழிபட்டால் கர்ம வினைகள் அனைத்தும் விலகும். இது கேது பரிகார தலமாக விளங்கும் ஓர் அற்புத ஆன்மீக சந்நிதி. சித்திரகுப்தரின் அவதார ரகசியம். சித்திரை மாத பௌர்ணமியில் சூரிய பகவானுக்கும் நீலாதேவிக்கும் மகனாக பிறந்தவர் சித்திரகுப்தர். பிறக்கும்போதே இடது கையில் ஓலைச்சுவடியும் வலது கையில் எழுத்தாணியும் தாங்கி அவதரித்த இவருக்கு இங்கு நடக்கும் சித்ரா பௌர்ணமி திருவிழா மிகச் சிறப்பு வாய்ந்தது. மெய்சிலிர்க்க வைக்கும் அவதார வரலாறு. மகா கேது பரிகாரம். நவகிரகங்களில் மோக்ஷ காரகனான கேது பகவானின் அதிதேவதையாக சித்திரகுப்தர் விளங்குகிறார். இங்கு வந்து கேதுவுக்கு கொள்ளும் ராகுவுக்கு உளுந்தும் தட்டில் வைத்து அர்ச்சனை செய்து பசுவுக்கு அளித்தால் எப்பேற்பட்ட தோஷங்களும் விலகும். உங்கள் கஷ்டங்களை காணாமல் போகச் செய்யும் மகத்தான பரிகாரம். கல்வி, வியாபாரம் செழிக்க வழிபாடு. சித்திரகுப்தர் கையில் எழுத்தாணி வைத்திருப்பதால் இங்கு நோட்டு மற்றும் பேனாவை வைத்து அர்ச்சனை செய்தால் கல்வியில் மாபெரும் சிறப்பை அடையலாம். அதேபோல வியாபாரிகளும் தங்களின் தொழில் செழிக்க இதே முறையில் வழிபடுகிறார்கள். மாணவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வெற்றியை தேடித்தரும் தெய்வீக வழிபாடு. அபூர்வமான பிரம்மா தொடர்பு. கேதுவின் பிரத்யதி தேவதையாக படைப்பு கடவுளான பிரம்மா விளங்குகிறார். படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கு ராஜஸ்தானில் உள்ள புஷ்கரத்தில் எப்படி ஒரே ஒரு கோயில் உள்ளதோ அதேபோல உயிர்களின் கணக்கெழுதும் சித்திரகுப்தருக்கு காஞ்சியில் அமைந்துள்ள இந்த அரிய கோயில் மாபெரும் சிறப்புடையது. இது ஆச்சரியமூட்டும் ஆன்மீக தகவல். தரிசன நேரம் மற்றும் அமைவிடம். இக்கோயில் தினமும் காலை 7 மணி முதல் 11 மணி வரையும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தின் அருகிலேயே நெல்லுக்கார தெருவில் நடந்து செல்லும் தூரத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது. வாழ்வில் நல்வழி தேடுவோர் கட்டாயம் தரிசிக்க வேண்டிய புண்ணிய பூமி.